அடடடடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு கிளம்பணும். இந்த ராம் என்னன்னா இன்னும் காலையில இருந்து எழுந்தே கீழே வரல. நம்ம அபிக்குட்டிய காலங்காத்தாலையும் சிவானியும் ஸ்வேதாவும் கூட்டிட்டு போனாங்க. அவங்களையும் காணோம். காலையில 10 மணிக்கு மண்டபத்துல இருக்கணும்னு சொன்னது. இப்பவே 8 மணி ஆச்சு. இந்த ராம கூப்பிடுவோம். ராம, ஐயா ராம. பாட்டிமா, இதோ வந்துட்டேன். வா வா. என்ன பாட்டிமா கூப்பிட்டீங்க? ஐயே, என்னையா இன்னும் கிளம்பாம இருக்க? மண்டபத்துக்கா பாட்டிமா? ஆமையா, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறதான பாட்டிமா? கிளம்பிடலாம். ஐயோ, என்னையா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? எல்லாத்தோட நாமளும் போகணும்னு நினைக்க கூடாது. நாம கொஞ்சம் முன்ன கிளம்பி போனா வரவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லலாம். மண்டபத்துல ஏதாவது 1-2 வேலை இருந்தா பாக்கலாம். அதுக்கு தான் ஏன் சீக்கிரம் கிளம்ப சொல்றது? பாட்டிமா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. எருவும் சக்தியும் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள நீங்க டயத்துக்கு கிளம்பி வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அங்க போய் வேலை ஒண்ணு இல்ல பாட்டிமா. அப்படியா சொன்னாங்க 2 பேரும். ஆமா பாட்டிமா, கிளம்பலாம். ஒரு 9 மணிக்கு மேல இங்க இருந்து கிளம்புவோம். அப்பனா சரியா? சிவானி ஸ்வேதா லட்டுமாவ காலையிலே கூட்டிட்டு போனாங்க. இப்ப கூட்டிட்டு வராங்களா? ராம், போதும் போதும். நான் இந்த பக்கம் இருக்கேன், பாட்டிமா நடுவுல இருக்காங்க. மறந்துடாத. ஏனா அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமே நடக்க போதே. அப்போ மண்டபத்தை வச்சு ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருங்க. இப்ப நாம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். அண்ணி, வர வர நீங்க ரொம்ப மோசம் அண்ணி. நாத்தனார கொஞ்சம் கூட அங்கங்க நிக்க விட மாட்டேங்கிறீங்க. இது வேறயா? இல்லங்க நாத்தனாரே, யார் வேண்டான்னு சொன்னா? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என் சக்தி என்ன தேடுவான்? ஐயோ ஸ்வேதா, விட்டுட்டு போயிடாத. சும்மாதான் சொன்னேன், கிளம்பிடலாம் 2 பேரும். ஏய் கண்ணுங்களா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. எங்க அபிக்குட்டிய? எங்க பின்னாடிதான் இருக்கா பாட்டிமா. பின்னாடியா? அபிக்குட்டி. பாட்டிமா, மண்டபத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளம்புனது நம்ம அபிக்குட்டி தான். பாப்பாவை குளிக்க ஊத்தி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பரா கூட்டிட்டு வந்திருக்கோம். பாக்குறீங்களா? என்ன, என் அபிக்குட்டி அதுங்கள கிளம்பிட்டாளா? இங்க வழி விடுங்க பாப்போம். அபிமா. அபி, வாரியா? அதென்ன வாரியா? அடியே வெளியே வாடி. எவ்வளவு முடி இருந்தது, அழகா ரெட்டை சடை கூட்டி புடிச்சு போட்டு விடுவேன். நல்லா முடிய ஒட்டா கட் பண்ணிட்டு வந்தாச்சு. வாங்க வாங்க, இப்ப புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களாமே, எப்படி இருக்கீங்கன்னு பாப்போம். அபிக்குட்டி வாமா. என்னடி ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு? வெளியே வா. லட்டுமா, என் லட்டு குட்டி, வாங்க வாங்க. லட்டுமா, அழகுடா கண்ணு, வாங்க வாங்க. என் லட்டுமா, பாப்பாவுக்கு ரொம்ப அழகா இருக்கு. குடுமி இல்லையா? பாப்பா ஜட போட முடியலையா? சீக்கிரம் வளர்ந்துரும். பாப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குமா. என் லட்டுமா, குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அபிக்குட்டி, பாப்பாக்கு எவ்வளவு முடி இருந்தது, எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இது கூட அழகா இருக்குடி அம்மா. பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னடி தேங்க்ஸா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி சரி, நல்ல பழக்கம்தான். ராம், அபிக்குட்டி ரொம்ப அழகா இருக்கால? ஆமா சிவானி. சரி சரி, பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் போட்டு விட்டோம். ராம், நீ மாத்திட்டு வேற ட்ரெஸ் கூட போட்டு விட்டுரு. மண்டபத்துக்கு போய் பாப்பாக்கு இத போட்டுக்கலாம். சரிமா. அப்புறம் நான் வாரேன் ராம். இனி போய் தான் நாங்க கிளம்பணும். சரிமா. ஸ்வேதா. ராமண்ணா. ஸ்வேதா, நீ இப்படி கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஓ, அப்பனா இனி ராமண்ணானே கூப்பிடலாம். சரிண்ணா, சொல்லுங்க. இல்லம்மா, ரொம்ப தேங்க்ஸ். பாப்பாவை நீயும் சேர்ந்து நல்லா பாத்துக்கிற. என்னோட அபிக்குட்டிக்காகவே நீங்க நேரத்தெல்லாம் ஒதுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் ராம். என்னம்மா தங்கச்சி? தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா இப்படி தான் கூப்பிடுவேன். நான் அண்ணான்னு உரிமையா கூப்பிடுறேன். நீ தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா எப்படி? ஐயோ தங்கச்சி, சாரிமா. இனி நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லல. நீ எப்போதும் போலயே என்ன கூப்பிடு. சரி ராமண்ணா. சரி ராம், சீக்கிரம் கிளம்புங்க. நாங்களும் போய் கிளம்புறோம். சரிமா. அபிக்குட்டி, சேட்டை பண்ணாம இரு. அப்பா சீக்கிரம் கிளம்பட்டும். அம்மாவும் வேகமா கிளம்பிட்டு வரேன்.
ம் பாட்டிமா வாரம் பாத்துக்கோங்க. சரிம்மா. ஸ்வேதா போலாமா? வா சிவானி. லட்டுமா, பாப்பாக்கு இந்த ட்ரெஸ்ஸ மாத்துவோம். இன்னும் மண்டபத்துக்கு கிளம்ப 2 மணி நேரம் இருக்கா, அதுக்குள்ள அழுக்காயிடும். அதனால மண்டபத்துக்கு போய் போட்டுக்கலாமா? சரி சரி, வாங்க போலாம். ராமு, பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் கிளம்பு. சரி பாட்டிமா. லட்டுமா, வா நம்ம மாடிக்கு போலாம். யாரு 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 தங்கம் இது? எங்க சாய் குட்டிங்களா? சாய் குட்டியா நீங்க? சரோஜா பாரேன், நீ பேச பேச எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானு. ஆமாங்க, நம்ம பேரனுக்கு பேசிக்கிட்டே இருக்கணுமா? முகம் பார்க்க பழகுறாருல. என்னம்மா, என்னடா கண்ணு? பாட்டிய தெரியுதா? பாட்டிய பார்த்து சிரிச்சீங்களா? பாட்டி கூட நேத்து ஃபுல்லா ஒரு நாள் இருந்துட்டு இன்னைக்கு பழகிக்கிட்டீங்க. ஏண்டா கண்ணு, நேத்து பூரா கம்முன்னு இருந்தீங்க, இன்னைக்கு முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. என்னம்மா? ஆமா ஆமா பேராண்டி, நான் தான் உன் தாத்தா. என்னையும் பார்த்து சிரிச்சுக்கோ. ஆமா ஆமா, அவரையும் பார்த்து சிரிச்சுக்கோ. சரோஜா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? மதினி, இன்னும் கிளம்பாம உட்கார்ந்துகிட்டு. போ லேட் ஆயிடுச்சு, போய் கிளம்பு. மதினி, குளிச்சு மண்டபத்துக்கு என்னென்ன கொண்டு போறோமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நான் மண்டபத்துல போய் துணியை மாத்திக்கிறேன். சரோஜா, லேட் ஆயிடும். அதெல்லாம் ஆகாது மதினி, எனக்கு என்ன 5 நிமிஷம். பூ மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கா, அதனால பையனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேனே. சரியா போச்சு போ. வந்து பேரனும் கையுமா தான் உட்கார்ந்துட்டு இருக்க. சரி சரி, மண்டபத்துல போய் நீ துணியை மாத்திக்கோ. பூ மாதிரி கிளம்பிட்டாளா? கிளம்பிக்கிட்டே இருந்தா மதினி, இந்நேரம் கிளம்பி இருப்பா. சரி, நான் அவளை போய் பாக்குறேன். டேய் சாய்க்குட்டி, உங்க பாட்டி வந்ததும் பிடிச்சுக்கிட்டியா? சரி சரி, அழுகாம சமத்தா இப்படியே இரு. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் உங்க பாட்டியை விடாத. அதுக்கு என்ன மதினி, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. சரி, நான் மிச்சம் எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன். சரிங்க மதினி, போங்க. சாய்க்குட்டி, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்கிட்ட தான். பாட்டி உனக்கு அப்புறம் கதையெல்லாம் சொல்றேன். நல்ல வேலை சரோஜா. என்னங்க? கதை சொல்றேன்னு சொன்னீங்க, நீ வேற தூங்குறதுக்கு தாளாட்டு பாடுறேன், இல்ல பாட்டு பாடுறேன் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அப்படி உட்காந்து என் பேரனை பார்த்துட்டு இருக்க முடியாது. யோ, பேரனை கையில வச்சிட்டு இருக்கறனால பேசாம இருக்கேன். அடி வாங்கிறாதீங்க, ஓடிருங்க. நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு ஓடுற மாதிரி இல்ல. என் பேரனை பார்த்துட்டு இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆமா ஆமா, உட்காராமையா? ஆபீஸ்ல லீவெல்லாம் போட்டுல வந்திருக்கீங்க, உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆமா, என் பேரனா சும்மாவா? சரிதான். அனி, அப்பனா இப்ப சாரி கட்டிக்க வேணாமா? வேணாம் ஹாசினி, இப்பவே எதுக்கு? இப்பவே கட்டி நீ மேக்கப் பண்ணி எப்படினாலும் நம்ம வேன்ல போவோம், அதுக்குள்ள எல்லாம் கலைஞ்சிடும். ரொம்ப கசகசன்னு இருக்கும். நார்மலா இப்ப சிம்பிளா ஒரு சுடி மட்டும் போட்டுக்கோ. மண்டபத்துல போய் சாரி மாத்தி போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா ஹாசினி, உனக்கு சாரி கட்ட தெரியும்ல? ஓரளவுக்கு நானா மேனேஜ் பண்ணி கட்டிடுவேன். பின்ன என்ன, ஈஸி தான். நீ இப்போதைக்கு ஒரு சுடி மட்டும் எடுத்து போட்டுக்கோ. சரி அண்ணி. ஹாசினி, அம்மா வாங்க. அத்தை. ராணி, நைட் வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா தூங்குனீங்களா? தூக்கம் வந்ததா? நல்லா தூங்கியாச்சு அத்தை. சரிம்மா, உடம்புக்கு நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் சூப்பர் அத்தை, ஒண்ணும் செய்யல. ஓகேமா, சரி கிளம்புங்க. என்ன இப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? அடியே ஹாசினி, என்னடி இப்படியே நின்னுகிட்டு இருக்க? ஓடி போய் குளிச்சிட்டு கிளம்பு. நாங்கலாம் அப்பதே குளிச்சிட்டோம். நிறைய அண்ணன் குளிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் Dress மாத்தி கிளம்பறதான். சரிடி, அத சீக்கிரம் செய்யுங்க, லேட் ஆகுது. இன்னொரு 1/2 மணி நேரம் தான், டக்குன்னு கிளம்பிடுவோம். சரி லேட் பண்ணாதீங்க. ராணி, விரையா வந்தானே டக்குன்னு கிளம்ப சொல்லு. நீங்க சீக்கிரம் சேர மாத்தி கிளம்புமா. மண்டபத்துக்கு போக லேட் பண்ணிட கூடாது. அங்க போய் கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம். சரி அத்தை, இந்த கிளம்பிடுறேன். ராணி, வளையமக்கா எங்க இருக்காங்க? ஹால்ல தான் இருப்பாங்க. ஹால்ல இல்லையே. சரி, குளிக்க போனாலும் போயிருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரம் இன்னும் 1/2 மணி நேரத்துல வெளியே கிளம்பிடணும், சரியா? சரிங்க அத்தை. சரி அண்ணி, வாங்க Dress மாத்துவோம். இந்த தடவை அம்மா சாஃப்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வரங்குள்ள கிளம்பறாட்டி அவ்வளவுதான், டெரரா மாறிடுவாங்க. வாங்க அதுக்குள்ள கிளம்பலாம். சரிம்மா. மாமா, ஐயோ சூப்பர் மாமா, அசத்துறீங்க போங்க. நல்லா இருக்காடி. ரொம்ப அழகு மாமா. மாமா, மண்டபத்துல போய் ஸ்டேஜ்ல மட்டும் ஏறி நின்றாதீங்க. எதுக்குடி? தெரியாதவங்களுக்கு யாரா மாப்ளன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஐயோ, அவ்வளவு அழகு மாமா. நிஜமாவா? ஆமா மாமா. ஓகே. என்ன ஓகே? இல்ல, ஒரு பொண்ணை பாத்திர வேண்டிதான். மாமா. அடியே, எந்த பொண்ணா பார்த்தாலும் இவன் பொண்டாட்டி தங்க மாதிரி இருக்குமா? மாமா, யார் மாமா அந்த தங்கம்? அடியே, சேட்டை தானே உனக்கு.
ஆமா, நீ இந்த சாரி எடுக்கலையே, வேற கலர் தானே எடுத்த? ஆமா மாமா. ஏமா புதுசு கட்டாம ஏன் இதை கட்டியிருக்க? மாமா இப்பவே புதுசு கட்ட முடியுமா? பிறகு அதெல்லாம் மண்டபத்துல போய் கட்டிக்கலாம் மாமா. மண்டபத்துல போயா? ஏய், இன்னும் நிச்சயத்துக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு சேலை மாத்தவா? பின்ன என்ன, பொண்ணுங்களா சும்மா நினைச்சீங்களா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, கோவில் திருவிழா எதா இருந்தாலும் சரி, நாங்களாம் கலர் கலரா ஒரு நாளைக்கு 4-5 தடவை காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண சொன்னாலும் சலிக்காம சேஞ்ச் பண்ணுவோம். பொண்ணுங்க மாமா, சும்மா நினைச்சீங்களா? உங்களை போய் சும்மா நினைக்க முடியுமா? திறமைதாமா, எல்லாத்துலயும் உங்களுக்கு திறமை அதிகம். நமக்கு இதான் ஓகேவா? நல்லா இருக்கா? அதான் சொன்னேன் மாமா, ஸ்டேஜ்ல போய் நிக்காதீங்க. வர வர உனக்கு ரொம்ப சேட்டடி, அதை விட பயங்கர அழகுடி. என்ன பாத்திருக்க, அழகு கூடிக்கிட்டே போகுது. என்ன 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 ரகசியம் பண்ற? ரகசியம்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னமா பண்றேன்? இல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே அழகா ரசிப்போமேனு. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், போங்க போய் நம்ம பையனை தூக்கிட்டு வாங்க. எதுக்கு? அவன் நாட்டுக்கு ஜாமுன்னு அவங்க பாட்டி மடியில படுத்திருக்கான், அவன் நாட்டுக்கு இருக்கட்டும். மாமா நாம கிளம்புனா போதுமா? நம்ம பையனுக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் இருக்கு போடணும். போங்க தூக்கிட்டு வாங்க. பக்கத்துல வந்துட்டாலே ஏதாவது வேலை சொல்லிடுறது. அடியே, இதுக்கு பயந்துட்டே பக்கத்துல வர யோசிக்கிறேன். நல்லா யோசிங்க, 1க்கு 100 தடவை யோசிச்சுனா பக்கத்துல வரணும், புரியுதா? கவனிச்சுக்கிறேன்டி, கவனிச்சுக்கிறேன். ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து உன்னை கவனிச்சுக்கிறேன். பிரியாணி வாங்கி கொடுத்தா மாமா? ஆமா ஆமா, பிரியாணி தான். ராஜு, மாமா மாமா, அத்தை தள்ளி போ. ராஜு, ஜோ தள்ளி போ மாமா. அம்மா வாங்கம்மா. லூசு மாமா, வாங்கன்னு கூப்பிடுற, தள்ளி போய் நில்லு. ஏய், என்னடி கொஞ்சம் கூட புருஷங்கிற மட்டு மரியாதை இல்லாம தள்ளி விடுற? அத்தை வராங்க மாமா. இருடி, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மா. ராஜு கிளம்பிட்டியாயா? கிளம்பியாச்சுமா. நல்லதியா, நீங்க 2 பேர் தான் வேகமா கிளம்பிருக்கீங்க. பூமாரி, நீ தம்பிக்கு Dress மாத்தி விட்டுரு. ராஜு, அப்பா வேன் பிடிக்க போனாரு, இன்னும் காணும். போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு, வேன் வந்ததுனா மண்டபத்துக்கு கொண்டு போற ஜாமான்லாம் வேன்ல ஏத்திரியா? அத நான் பாத்துக்கிறேன்மா. சரி சரி சரியா. ராஜு, இந்த மாணிக்கத்தை பாத்தியா? என்னம்மா? ஆமா, மாமா எங்க இன்னும் காணோம்? அதான்டா பாரேன், அக்கா வீட்டுக்கு வான்னு சொன்னா மக வீடு தான் முக்கியம் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரிம்மா, விடுங்க. மண்டபத்துல எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். ஆமையா, அத நினைச்சிட்டு தான் நானும் விட்டுட்டேன். காலையில கிளம்பிங்க வீட்டுக்கு வரேன்னா எதுக்கு 1க்கு 2 அலைச்சலு? நீ அங்க வாசவி வீட்ல இருந்து நேரா மண்டபத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? சரிம்மா, மாமாக்கு எது வசதியோ அதுபடி செய்யட்டும். ஆமாண்டா. சரி சரி, நீ வெளியே கிளம்பு, ஒவ்வொரு ஆளா கிளம்பினாதான் எல்லாரும் கிளம்ப முடியும். சரிம்மா, இதோ வந்துட்டேன். ஓய், சொல்லு மாமா. பையனுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு அத்தை மாமாவையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லி டக்குன்னு வா, புரிஞ்சதா? நான் போய் வேன்ல ஜாமான் ஃபுல்லா ஏத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்க. பூமாரி, அந்த கண்ணுக்கிட்ட ஒரு தூசி. ராஜு, ஓ இதோ வாரேம்மா. இருடி, வந்து கவனிச்சுக்கிறேன். மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், மண்டபத்துக்கு போய் Dress மாத்திக்கலாம். ஏண்டி இன்னும் அங்க போய் லேட் பண்ணவா? மா எல்லாரும் ஒண்ணா பேசி தான் வச்சிருக்கோம், அங்க போய் Dress சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு. நாங்க சீக்கிரம் கிளம்பிடுவோமா? இதத்தான் சொல்லுவீங்க. சரி, என்ன பண்றீங்கன்னு பாப்போம். ஆமா, இந்த சஞ்சனா எங்க போனா? சாதனா, சஞ்சனா என்னமா பண்றா? சேலை கட்டிட்டு இருக்காளா? இல்ல அத்தை, சேலை எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. பேக் பண்றாளா? ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் பேசியிருக்கோம், மண்டபத்துல போய் சேலை கட்டிக்கிறோம். சரிமா. சரி பாலா, அப்படியே கிளம்பலாமா? போலாம் மதினி. நம்மள சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு மாணிக்கமும் சரி என் வீட்டுக்காரும் சரி கிளம்பி அப்பவே போயாச்சு. நாம இன்னும் கிளம்பாம உட்காந்துட்டு இருக்கோம். லேட்டா போனா திட்ட போறாங்க. வாங்க அப்படியே போலாம். சரி மதினி, வாசுகியை தான் பாத்துட்டு இருக்கேன். கிளம்புறேன் ரூம்க்குள்ள போனவ இன்னும் காணோம். மா. திரு, என்னையா கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா. என்னையா? மா, வாசுகி ஒரு மாதிரி தலை சுத்துதுங்கிறா, படுத்துட்டாமா. நானும் எழுந்து மெதுவா கிளம்புன்னு சொல்றேன், அவளால முடியல. நான் தான் அப்பவே பார்த்தேன், ரொம்ப அசந்து போயிருந்தா. திரு ரொம்ப முடியலன்னு சொல்றாளா? ஆமாத்த, படுத்திருக்கா. அம்மா, நீங்களாம் கிளம்புறீங்களா? இன்னும் டைம் இருக்கு. மண்டபத்துல நீங்க கூட மழை போய் நில்லுங்க. அவ ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி திரு, தலை சுத்துதுங்கிறவள நம்ம என்ன பண்ண முடியும்? அவ உடம்பையும் பாத்துக்கணும்ல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பாத்து கூட்டிட்டு வா. நாங்களாம் கிளம்புறோம். நாங்களும் இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாரும் மொத்தமா லேட்டா போனா நல்லா இருக்காதியா? நம்ம வீட்டு விசேஷம்ல. ஆமாமா, சிவானி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பா. காலையில எனக்கே 2-3 தடவை கால் பண்ணிட்டா கிளம்பிட்டீங்களான்னு. அதனால நீங்க எல்லாம் போய் அங்க இருங்க, நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா. சரி பாலா, நாம கிளம்பலாமா? சரி மதினி.
நான் வாசுகி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பாலா, பார்த்துட்டு வா. அண்ணா முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்துடு. நான் வராம எப்படிமா? நீங்க முன்ன போங்க, அரை மணி நேரத்துல நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. சரி திரு, பாத்துக்கோ. ஆனா வாசுகியே ரொம்ப கஷ்டப்படுத்தாத. முடியலன்னு சொன்னா விட்டுரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கூட அவளை கூட்டுக்கலாம். சரிம்மா, பாத்துக்கிறேன். ஏய் சாதனா. என்னம்மா? போடி, சஞ்சனாவை கூப்பிட்டுட்டு பேக் பண்ண துணியெல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. வாசுகி, வாங்கம்மா. அம்மாடி, என்னம்மா? முடியலம்மா. நேத்து ஃபுல்லா கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு திரும்பவும் தலை சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. காலையில மாத்திரை போட்டியா? போட்டேம்மா. நீங்களாம் கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டி. அச்சோ 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சேலை எடுத்துட்டு வரேன். மண்டபத்துல போய் கூட மாத்திக்கிறேன். இல்ல உன்னை திரு தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் கூட கிளம்பி வா, நாங்க முன்ன போறோம். ஓ அப்படியா? அத்தை கூட கிளம்புறீங்களா? ஆமாண்டி. உங்க அப்பா தான் அப்பவே உங்க மாமா கூட போயிட்டாங்களே. நானும் சஞ்சனா, சாதனா, உங்க அத்தை 4 பேரும் கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து ஆட்டோல போங்க. சரிடி. நான் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்படி கிளம்பி வந்துடுறேன். சரி பாத்துக்கோ. ஒன்னும் அவசரம் இல்ல, பதறாம வா. இன்னும் டைம் இருக்கு. ரொம்ப முடியாம எழுந்து கிளம்பாத, சரியா? சரிம்மா. சரி அம்மா, வாரேன்டி, பாத்திரு. அம்மா கூடயே கிளம்புவோன்னு பார்த்தேன், முடியல. அம்மா நமக்காக தான் இங்க வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப அம்மா மட்டும் தனியா போற மாதிரி ஆயிப்போச்சு. வாசுகி. என்னங்க? என்ன அம்மா அத்தை எல்லாம் கிளம்புறாங்களா? ஆமாமா, நான் தான் கிளம்ப சொன்னேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமே நம்ம போலாம். என்னங்க லேட் ஆகும்ல. சிவானி வேற தேடுவா. நானா அப்படியே மெதுவா வரட்டா? மண்டபத்துல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். அங்க போய் கொஞ்ச நேரம் படுக்கவா? வேண்டாமா, அங்க போய் சிரமப்படாத. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, மாத்திரை போட்டுக்கையில சரியாச்சுன்னா அப்படியே கிளம்பிடலாம். சரிங்க. என்னங்க சாரி, இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாரியா? எதுக்குமா? இல்லங்க, சிவானிக்கு முக்கியமான ஃபங்க்ஷன். நான் போக முடியாம உங்களையும் போக விடாம சாரிங்க. வாசுகி, அடி வாங்காத. நான் தான் உன்னை வீட்டுல ரெஸ்ட் எடுக்க விடாம உனக்கு கிளம்புன்னு சொல்லி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நியாயப்படி பார்த்தா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். என்னங்க? ஒன்னும் அவசரம் இல்ல, இன்னும் டைம் இருக்கு. அமைதியா படுத்து ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துரு. இங்க எப்படினாலும் கரெக்ட் டைமுக்கு போய்க்கலாம். சரியா? நான் எழுப்பி விடுறேன், படுத்துக்கோ. படுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. சரிங்க. வாசுகிக்கு இப்படி இருக்கு. உடனே சீக்கிரம் போக முடியாத நிலைமை. சக்தி வேற சொன்னா சிவகாமி சித்தி கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. என்ன பண்றது? சரி பாப்போம். வாசுகி இங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாமி. ஹாய் சார். ஆமாமா, how are you? கருப்பி, நீயா இது? அடையாளமே தெரியல. ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஐயா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். எப்படி தான ரிச்சா கிளம்பணும்? ஹோ. எப்படி என் கோனிடேல் எப்படி இருக்கு? பார்க்க அழகா சூப்பரா இருக்குல? நல்லா இருக்கு. ஐயா, அவ குதிரவால விடுங்க. என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி? நல்லா இருக்கு டாமி. உங்க 2 பேத்தையும் பார்த்து வர்றவங்க எல்லாம் யாருன்னு கேட்க போறாங்க. ஐயோ, அவ்வளவு அழகா இருக்குமா? அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாம இருக்கீங்க. என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? சரி அழகா தான் இருக்கீங்க. இப்போ ஓகே. சரி, இங்க மேடையில நின்னு ஆடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போங்க. வர எல்லாத்தையும் வாங்கன்னு கேட்கணும். அவங்களுக்கு டீ, காஃபி இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஐயா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நாங்களே அசத்திடுவோம். சும்மா அப்படியே பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போலான்னு மேடைக்கு வந்தோம். சரி டாமி, இன்னும் 4-5 பாட்டை போட்டு கூட ஆடுங்க. ஆடி முடிச்சுட்டு உங்க வேலைய பாருங்க. ஐயோ, இப்படி ஒரு முதலாளி யாருக்காவது கிடைக்குமா? எங்க முதலாளி, தங்க முதலாளி. ஆமா, இவங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம முதலாளி தங்க முதலாளி தான். ஆமா கருப்பி. ஏய் என்னையா? ஆமா, உங்க 2 பேத்துக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வாரமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. சண்டை சமாதானம் ஆயாச்சா? ஐயா, நல்ல வேளை. ஃபங்க்ஷன் குசில இவங்க கிட்ட போட்ட சண்டையை மறந்துட்டேன். சரியான சமயத்துல சரியா ஞாபகப்படுத்துறீங்க. இனி இவங்க கிட்ட பேசவே மாட்டேன். சண்டை தான். அது என்னைக்குமே சமாதானம் ஆகாது. கருப்பி, முடியாது இவங்க, முடியவே முடியாது. உங்ககிட்ட போட்ட சண்டை தான். நான் போறேன்.
கருப்பி, ஹே கருப்பி. என்ன டாமி, எதுக்கு கோச்சிட்டு போறா? ஏய், ஏன் கிளாஸ கழட்டிட்ட? போட்டுக்கோ போட்டுக்கோ, சும்மா மாசா இருந்தது. அதான் லூஸ் ஆக்கிட்டீங்கல்ல, இனி எதுக்கு கிளாஸ் மாசு எல்லாம்? போதுமாயா, போதுமா? உங்க பொண்ணு நிச்சயத்தோட எங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஆடிக்கிட்டு இருந்தவள ஓட வச்சுட்டாரே கருப்பி, ஹே கருப்பி. என்னாச்சு இவனுக்கு? சண்டை சமாதானமாச்சான்னு தானே கேட்டேன். சரி சரி, நம்ம வேலையை பாப்போம். வந்ததுக்கு ஏதோ உருப்படியான வேலை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஹே சக்தி, வாவ் பியூட்டி. என்னம்மா? ஐயோ, இந்த சாரில நீ அவ்வளவு அழகா இருக்க. பியூட்டி சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே அம்மன் சிலை மாதிரி இருக்க. ஏ சக்தி, போதும் போதும், ரொம்ப ஓவரா தான் போகுது. ஏய், நிஜமா தான். சரி சரி, நீ என்ன கோட்டை கழட்டி கையில வச்சிட்டு இருக்க? கோட் போடு சக்தி. ஐயோ, இதுக்கு தான் நான் நார்மல் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், கேட்டியா? கோட் போட்டுட்டு முடியலமா, கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிறேன், அது வரைக்கும் என் கையிலே இருக்கட்டும். ஏ சக்தி, ஆனா எனக்கு இவ்ளோ நகை ரொம்ப ஓவர். எனக்கு எதுக்கு இவ்ளோ? சக்தி, ஒரு மாதிரி இருக்கு. பாதி நகைய கழட்டி வச்சிட்டா? ஸ்வேதாமா, அடி வாங்குவ. உனக்காக நான் ஆசைப்பட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் முத சம்பாத்தியம் பண்ணி வாங்கி கொடுத்தது. இப்படி கழுத்து நிறைய போடணும்னு தான் ஆசைப்பட்டேன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரே வார்த்தையில, அப்படியே அம்மன் சிலை மாதிரி இருக்க. உன்னை பார்த்ததும் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. கும்பிடவா? ஏ சக்தி, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. பியூட்டி, இந்த பழக்கத்தை எப்பதான் மாத்துவ? தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். உனக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும், உன் அன்பை பரிமாறணும்னு தோணுச்சுன்னா தோணுச்சுனா பக்கத்துல வந்து என் தோல்ல மெதுவா சாஞ்சுக்கோ, எனக்கு அது போதும். ஓகே சக்தி, இப்பவும் சாயனம் போலதான் இருக்கு. ஆனா பப்ளிக், வீட்டுக்கு போய் சாஞ்சுக்கட்டா? ம், சொல்ல வந்ததே மறந்துட்டேன். வா வா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். நிச்சயதாம்பலம் மாத்திக்கலாம்னு சொன்னாங்க. மாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா சக்தி. ஓ அப்படியா? இந்த திரு வந்துருவான்னு பார்த்தேன். சக்தி, நானும் வாசுகிக்கு கால் பண்ணேன். கிளம்பிட்டாங்களாம், கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு சொன்னாங்க. ஓ, வந்துறேன்னு சொன்னாங்களா? ஆமா சக்தி. இப்போ தலை சுத்து கொஞ்சம் பரவாயில்லையாமா? மாத்திரை போட்டதும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னா. இங்க வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சக்தி. நான் போன் போட்டே 10 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓ அப்படியா? சரி சரி, 10 நிமிஷம் தானே, திரு வரட்டும். வந்ததும் நிச்சயதாம்பலத்தை மாத்திக்கலாம். சரி சக்தி, ஆனா நீ பக்கத்துல வந்து நில்லு. சிவானி வேற திருவும் பக்கத்துல இல்ல, நீயும் இல்லன்னு தேடிக்கிட்டே இருக்கா. வா. வாரேமா, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும்ல. சக்தி, ஹே கண்ணா, வா வா. சக்தி, நான் அப்பவே வந்துட்டேன். ஓ ஐயோ கண்ணா, சாரி, நான் உன்னை பார்க்கவே இல்ல. இருக்கட்டும் சக்தி. அப்பா உன்னை கூப்பிடுறாங்க, நீ உள்ள போ. வர்றவங்கள நான் பாத்துக்கிறேன். அப்படியா? போ சக்தி. ஓ சரி கண்ணா. கண்ணானா, சொல்லுமா தங்கச்சி. ரொம்ப தேங்க்ஸ்னா. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். வேற இல்ல, ரிசப்ஷன்ல கொஞ்சம் தனியா நிக்கணும். என் நந்துமா உள்ள அவ ஃப்ரெண்டோட நல்லா ஜாலியா இருக்கா. அதுக்கு அவளை கொஞ்சம் அப்படியே இங்க வெளியே வர சொன்னா. கடலை போட என்னையே ஆளை கூட்டிட்டு வர சொல்றீங்களா? ஐயோ தங்கச்சி. பயப்படாதீங்கண்ணா, உங்க நந்து குட்டியே வர சொல்றேன். சரிமா. சக்தி, வா போலாம். கூட்டத்துல இருந்து இங்க தனியா வந்தாச்சு. இனி நம்ம நந்துமா கூட இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம் பாப்போம் எப்படி வெளியே வாரான்னு. சிவானி, சூப்பர் போ, உன் லவ் உண்மையிலே ஜெயிச்சிருச்சு. ஆமாண்டி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இதுக்கெல்லாம் என் அண்ணன்க தான் காரணம். எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒண்ணு சரின்னு சொல்லிட்டாங்க பாத்தியா? சரின்னு சொல்ல வச்சிருக்க. ஏதோ ஒண்ணு இந்த அளவுக்கு கிராண்டா எப்படி செய்யறாங்க. நந்தினி, அபிக்குட்டிய பாத்தியா? அவளுக்கு என்னன்னே தெரியல, ஆனா அவ பக்கத்திலே நான் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆமா சிவானி, நானும் கவனிச்சேன். அவ இந்த மாதிரி எல்லாம் யாரையும் பார்க்காம விளையாடாம பேசாம வீட்டுக்குள்ள பாட்டிமா கூடயே அடைஞ்சு கிடந்தவ. இப்ப வெளியே வந்து இதெல்லாம் பார்த்தது விளையாண்டது அது அவளுக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆமா நந்தினி, உண்மைதான்ப்பா. நம்ம லவ் பண்றது பெருசு இல்ல, அந்த லவ்வ ஜெயிக்க வைக்கிறோம் பாத்தியா, அதுதான் பெருசு. வீட்டாளுக சம்மதத்தோட எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நம்ம கணவன் பெஸ்ட்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்காங்கல்ல. இதை விட என்ன வேணும் சந்தோஷம்? ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம்ப்பா. வருத்தமா? அது என்னடி? அவசரப்பட்டு எனக்கு மட்டும் சீக்கிரம் நிச்சயம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா இருந்ததுன்னா உங்க 2 பேர் மாதிரி எனக்கும் இதே ஹால்ல ஒண்ணா நிச்சயம் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமா நந்தினி, ஐயோ மிஸ் பண்ணிட்டோம். ஆமா ஆமா, சரி சரி, இப்ப என்ன விடு. நாம எல்லாரும் ஒரே தேதியில கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே மண்டபத்துல நடக்குமா? இப்ப நம்ம சொல்லியா நடந்துச்சு, அதுவா தானே நடக்குது, அதே மாதிரி நடக்கும்.
ஏய் இது நிச்சயம்ப்பா. கல்யாணத்துக்கு முத ஹாசினி ஒத்துக்கணும். உனக்கு எப்பனாலும் ஓகே தான். நீ நாளைக்கே ராம் கழுத்துல தாலி கட்டேன்னு சொன்னா சரின்னு சொல்லி கூடயே போயிடுவ. அடியே உண்மைதான். அதுக்காக இவ்வளவு ஓப்பனாவாடி சொல்லுவ? சரி சரி நமக்குள்ள தானே, விடு விடு. ஏ நந்தினி, நானும் அப்படித்தான். அப்படித்தானா? எனக்கும் எப்பனாலும் கல்யாணத்துக்கு ஓகே தான். அடிப்பாவி, என்னடி சொல்ற? அதெல்லாம் அப்படித்தான். இது எப்பல இருந்து? அது எப்பவோ தோணிச்சு. சரிதான் நந்தினி, உனக்கு எப்போ வேணாலும் ஓகே தானே? டபுள் ஓகே. சரி விடு, அப்பனா எங்க திருவண்ணாட்ட சொன்னா போதும், எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுவான். பாத்துக்கலாம். 3 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஒரே மண்டபத்துல சும்மா கலக்குறோம். அப்படி மட்டும் நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான். எஸ் எஸ் எனக்கும். ஏ சிவானி, சொல்லு ஹாசினி. இல்ல நிச்சய புடவை எப்ப கட்டுறது? அது இனிமேல் கொடுப்பாங்க. இனிமேலா? எப்போ? இதோ எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசி கீசி பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு அப்புறம் நம்ம கிட்ட புடவை கொடுத்து மாத்திட்டு வர சொல்லுவாங்க. ஓ அவ்வளவுதானா? நிச்சயம் முடிஞ்சதா? ஏய் அப்புறம் தான் மேட்ரே இருக்கு. என்னது மேட்ரா? ஆமாடி, நிச்சயத்துக்கு முக்கியம் பெரியவங்க தாம்பலம் மாத்திக்கிடுவாங்க, நாம சின்னவங்க மாலை மாத்திக்கணும். ஓ ஆமா ஆமா, அதனால இங்க தாம்பலம் மாத்தின பிறகு நாம ஸ்டேஜ்ல போய் மாலை மாத்திக்கணும். அதோட நிச்சயம் ஓவர். அவ்வளவுதான் நினைக்காத, இதுலயே பாதி மேரேஜ் முடிஞ்சது. ஆமால? ஆமாதான். சரிதான். ராம், கவனிச்சிங்களா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான் ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணா போதும், நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயோ தமிழ், நீங்க வேற. அவங்க பேசுறதே நம்மள பத்தி தான் இருக்கும். சும்மா நம்மள பார்க்காத மாதிரி பேசுவாங்க. அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, வேற என்ன பேச போறாங்க? ராம், என்ன உங்க ட்ரெஸ் பிங்க் கலர்ல இருக்கு? சிவானிக்கும் இதே பிங்கா? ஆமாங்க, இன்னைக்கு எங்க ஃபேமிலி ஒரே பிங்க் ஃபேமிலி. என் லட்டு குட்டிக்கும் பிங்க் தான். கவனிச்சேன். ஆமா, அங்க எப்படி கிரீனா? ஆமாங்க, நாங்க இன்னைக்கு கிரீன் ஃபேமிலி. சூப்பர் தமிழ். ஏய் மாமா, மாமா. கேக்குது, சொல்லு. எப்படி இருக்கே? ஓகே. மாமா அவ்வளவுதானா? என்னடி? இதுதான் மாமா அன்னைக்கு நீ எடுத்து கொடுத்த சேலை. எப்படி இருக்கு? அடியே கொல்லுதே, அழகோ அல்லுதே. நிஜமாவா மாமா? ஆமாண்டி, என் அழகு பொண்டாட்டி. ஓகே. ஆமா, நீ மட்டும் ஜம்முன்னு வந்து நிக்கிற. நம்ம பையன் எங்கடி? நம்ம பையன் எங்க அம்மாட்ட இருக்கான். இன்னைக்கு ஃபுல்லா அம்மா பொறுப்பான். அவங்க தான் பாத்துக்குவாங்களாம். தம்பிக்கு பசிச்சா மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். உடனே உனக்கு ஓவர் ஜாலி. என்ன மாமா இப்படி சொல்லிட்ட? சும்மாடி. ஆமா, எதுக்கு நிச்சயதாம்பலம் மாத்தாம வெயிட் பண்றாங்க? இரு சக்திக்காகவா? இல்ல மாமா, அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். அங்க பாருங்க. ஆமா, வசூலிக்க முடியலன்னு சொன்னாங்க, கூட்டிட்டு வந்துட்டா போல திரு. ஆமா மாமா, எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா ஐயர் வரணும்னு நினைக்கிறேன். அவர் தானே நிச்சய பத்திரிகையை வாசிக்கணும். ஓ ஓகே. சஞ்சனா, வாசுகியும் தீரோண்ணாவும் வந்தாச்சு. நானும் பார்த்தேன் சாதனா. ஓகே, அப்பனா இனிமே நிச்சயம் முடிஞ்சிரும். ஏய் என்னாச்சு? ஐயோ, இந்த சாரியை கட்டிட்டு என்னால இருக்க முடியல. சஞ்சனா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரி கட்டுறது. முடியல சஞ்சனா. நிச்சயம் தாம்பலம் மாத்துனதும் ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறணும். ஆமா சாதனா, நானும் ஒரு சுடி கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, ரெண்டு பேரும் போய் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே சஞ்சனா. வேல்முருகா அண்ணே, எல்லாரும் வந்தாச்சு. தாம்பலத்தை மாத்திக்கலாமா? சரிண்ணே. ஐயர் வாரேன்னு சொன்னாரு. டேய் தம்பி, நம்ம கல்யாணத்துக்கு ஒன்னும் தேதி குறிக்கல. அதனால ஐயர் சும்மா தாம்பலத்தை மட்டும் மாத்திக்கோங்க, கல்யாணத்தப்ப வந்து எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிருவோன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியாண்ணே? ஆமா வேல்முருகா, ஃபர்ஸ்ட் தாம்பலத்தை மாத்திட்டு பிள்ளைகளுக்கு நிச்சயப்பட்ட கொடுங்க. பிள்ளைய ஃபர்ஸ்ட் பட்டை மாத்திட்டு வந்துட்டு மாலையை மாத்திக்கட்டும். சரிண்ணே. ராம், பாட்டிமா எல்லாம் பண்ணுவாங்கங்க, பாட்டிமாட்டையே தாம்பலத்தை கொடுங்க. சரி. ராம, நான் எதுக்கு? நீ வேற, சும்மா இரு. பாட்டிமா, எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது நீங்க தான். அதனால நீங்களே தட்டை மாத்திக்கோங்க பாட்டிமா. ஐயோ இல்லையா ராமு, நான் போயே. பாட்டிமா சொன்னா கேளுங்க. பெரியவங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நாம முழு மனசோட நினைக்கிறோம். அந்த நினைப்பே வாழ வைக்கும். வாங்கம்மா, வந்து முன்ன நின்னு தட்டை மாத்திக்கோங்க. சரியா? மாணிக்கம், அப்படியே அந்த தட்டை வாங்குங்க. சரி. முருகானந்தம், நீங்க மட்டும் என்ன, உங்க சம்பந்தாரோட தட்டை மாத்திக்கோங்க. சரிங்க சம்பந்தி, எல்லாம் நல்லதே நடக்கும் சம்பந்தி. தட்டை மாத்திக்கோங்க. சிவானி, ஹே செல்லம்மா.
ராம், பொண்ணுக்கு பட்டு எடுத்து கொடுங்க. பிள்ளைங்க பட்டு கட்டிட்டு வரட்டும். மையளந்த கண்ணும் என் கையளந்த பெண்ணும் மின்சாரம் பாய்ச்சுமா. கல்லிருக்கும் கிண்ணம் என்னுள் இருக்கும் மண்ணும் உன் பார்வை பார்க்குமா. இன்பங்கள் என்னென்று சொல்ல வார்த்தை இல்லையே. இன்றைக்கும் என்றைக்கும் இனி பிரிவில்லையே. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் அல்லவா அம்மா, உயிர் சேலை எடுத்து உங்க வாழும் பேத்திட்ட வரை. கொடுங்க. கட்டிட்டு வரட்டும். சரியா. ஐயா, நீங்களும் உங்க மருமகளுக்கு பட்டு எடுத்து கொடுங்க. சரிங்க. நிறுத்துங்க. இந்த நிச்சயம் நடக்காது. என்னம்மா, அலையா விருந்தாளியா வந்திருக்க? நிச்சய சாப்பாடு சாப்பிட வந்தியா? டேய், இந்த நிச்சயத்தையே நிப்பாட்ட வந்திருக்கேன்டா. ஏமா, நீ வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன பார்த்து காமெடிங்கிறியா? இப்போ இப்போ இந்த நிச்சயத்தை நடக்க விடாம நிப்பாட்டல என்னன்னு கேளு.